வணக்கம். இன்னைக்கு வீடியோல மகர ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். உங்களோட 7.5 சனி இன்னும் 6 மாசத்துல முடிய போகுது. அதுலயும் வக்ரம் பெற்ற சனி நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி ஆகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைஞ்சு பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுறார். 3 மாசம் 26 நாள், அதாவது 4 மாசம் உங்களுக்கு குரு வக்ரம் அடைந்திருப்பார். அந்த குரு இப்ப உங்களுக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசியில் இருக்கார். அந்த குரு வக்ரம் அடைவதால் என்ன பலன்? 7.5 சனி முடியுது, பரவாயில்லன்னு நினைச்சோம், இப்பதான் குரு பயிற்சியாச்சு, உடனே வக்ரமா? அந்த வக்ரம் எங்களுக்கு பாதிப்பை தருமா? அப்படி கவலையே நீங்க படாதீங்க. வக்ரத்தில் பல்வேறு மாற்றங்கள், அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் பல நபர்கள் உண்டு. நிறைய நபர்கள் குரு வக்ரம் பெற்ற அந்த குறுகிய காலத்தில் ஒரு வருடத்தில் கிடைக்க வேண்டிய பலனை இந்த 4 மாதத்தில் பெற்ற பல மகர ராசிக்காரர்களை நான் அனுபவமா பார்த்திருக்கேன். அப்படி உங்களுக்கும் பல்வேறு மாற்றங்கள் கிடைக்கும், கவலையே பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த குரு உங்க ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப குரு பார்வை உங்களுக்கு இருக்கு. குரு உங்க ராசியில நீச்சம் பெறும் கிரகம் வக்ரம் பெறுவது மிக பெரிய வெற்றியை தரும். அதனாலதான் சொன்னேன், பல பேர் மகர ராசியில் பிறந்தவர்கள் குரு வக்ர காலத்தில் தான் சக்சஸ் பெற்றிருக்காங்க, பெரிய இடத்துக்கு உயர்ந்திருக்கிறாங்க, பெரிய பதவிகள் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு அரசியல்ல ஜெயிச்சிருக்காங்க. கலைத்துறையில உச்ச நட்சத்திரமாக பல பேர் ஜொலிக்கிறதுக்கு குருவின் வக்ர காலம் பயன்பட்டிருக்கு. காரணம், குரு உங்க வீட்டுலதான் நீச்சம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரத்துல 1, 2, 3, 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்துல 1, 2 பாதம். இது எல்லாமே மகர ராசியோட நட்சத்திரங்கள். அப்ப உத்திராட நட்சத்திரம்ங்கிறது சூரியனின் நட்சத்திரம், திருவோணம்ங்கிறது சந்திரனின் நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம். இங்கே செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். மகர ராசியோட அதிபதி கர்மகாரகன், தர்மகாரகன், நீதியை நிலைநாட்டுபவன். அப்படி எல்லா புகழையும் பெற்ற சிவனின் பெயரை தன்னோடு தாங்கி இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி. அப்படிப்பட்ட உங்க ராசி அதிபதி இப்ப 2ஆம் இடத்தில் வக்ரமா இருக்கார். அதையும் வச்சு 3ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதையும், கேது இருப்பது மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு வக்ரம் பெற்றதை வைத்துதான் இந்த பலன். அப்ப உங்க வாழ்க்கையில இந்த 4 மாதம் பல மகர ராசிக்காரர்கள் சாதனையாளர்களாக, சரித்திரம் படைத்தவர்களாக, சிக்கலில் இருந்து வெளியில் வந்தவர்களாக, வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியவர்களாக, தொடங்கிய அத்தியாயத்தில் வெற்றி பெற்றவர்களாக வருவதற்கு இந்த வக்ர காலம் பெரிய அளவில் பயன் தரும். இதை சரியாக பயன்படுத்துறது மகர ராசி கையில தான் இருக்கு. என்னதான் பலன்களை தேடி தேடி ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய அனுபவத்தை வச்சு நம்ம என்ன பலன் போட்டாலும் அதை நீங்க முயற்சியினால், நீங்க அதை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி. நான் பல வீடியோக்கள்ல சொன்னதையே தான் திரும்பவும் சொல்றேன். ஒரு கதையில முயல் ஜெயிச்சிருக்கும், இன்னொரு கதையில ஆமை ஜெயிச்சிருக்கும். ஆனால் நான் சொல்றது, முயலாமை உங்களுக்கு ஒருபோதும் வெற்றி தராது. அப்ப இந்த நல்ல காலகட்டத்தில் ஒரு பேப்பர் எடுத்து எதெல்லாம் தடையாச்சு, எது நடக்கல, எது உடனடியாக நடக்கணும், எதெல்லாம் நமக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் இப்ப இந்த வீடியோ முடிச்ச உடனே லிஸ்ட் பண்ணிட்டு அதன்படி நீங்க செயல்படுங்க. இந்த 4 மாசமும் அனைத்து சிக்கலும் நீங்கிரும். 7.5 சனி விலகும் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களோட தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும். முயற்சிகள் பலன் தரும். திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல சிக்கல் இருக்கு, ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க, நாங்க தான் ஏதோ ஒரு தயக்கத்துல எடுக்கலைன்னா இப்ப போய் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும். திருமண தடை இருக்கு, வரன் பார்த்த இடத்துல பதில் வரல, கவலையே படாதீங்க. நீண்ட காலமாக நீங்க பதிலை எதிர்பார்த்து காத்திருந்த வரன் வீட்டுல இருந்து நல்ல தகவல் உங்களுக்கு இப்ப வரும். நிச்சயதார்த்தம் தேதி குறிப்பீங்க, திருமணத்துக்கான தேதி முடிவாகும். இந்த 4 மாதத்திலேயே நிறைய மகர ராசிக்கு திருமணமும் நடைபெறும். குரு வக்ரமா இருக்கும் பொழுது நீங்க போய் உங்களோட பூர்வீக சொத்துல பங்கு கேட்கறத நிறுத்திக்கணும். அந்த மாதிரி நேரத்துல செய்யக்கூடாது. ஏற்கனவே பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தா இப்ப நீங்கிடும். ஆனா புதுசா போய் பாக பிரிவினை சம்பந்தமான பேச்சுவார்த்தையை இந்த 4 மாதமும் செய்யாதீங்க. அது மட்டும் கவனம். அதே மாதிரி நிதி நிறுவனத்துல ஏதாவது நீங்க பணம் சேமிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு சீட்டு சேரணும்னா இப்ப சேராதீங்க. ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்துல பணம் வரல,
அந்த சீட்டு முடிஞ்சிருச்சு அல்லது உங்களோட முதலீடு அவங்க திருப்பி கொடுக்கல, எம்எல்எம்ல ஏதாவது வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்க, இல்ல ஏதாவது அந்த மாதிரி நிதி மோசடியில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப நீங்க போய் பேசலாம். நீங்க கொடுத்த கடன், கைமாத்தா கொடுத்த கடன், நண்பர்களுக்கு செய்த உதவி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு மீண்டும் பலனை தரும். அதெல்லாம் திருப்பி வரும். தொழில்ல வியாபாரத்துல வராத கடன் இருக்கு, ரொம்ப நாளா வராம நிலுவையா இருக்கு, அது வரும்னே தெரியல அப்படின்னா அதெல்லாம் இப்ப வரும். நீங்க ஏற்கனவே மார்க்கெட்டிங் பண்ணீங்க, ஏற்கனவே வந்து ஒரு கஸ்டமரை போய் பார்த்துட்டு வந்தீங்க, அவங்க ஆர்டரே ரொம்ப நாளா கொடுக்கல, எப்ப போன் பண்ணாலும் சொல்றேன்னாங்கன்னா இப்போ புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. ஏற்கனவே நீங்க செய்த முயற்சிகளோட பலனை இப்ப நீங்க மொத்தத்துல அறுவடை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு தரும். நீங்க கலைத்துறையில இருக்கீங்க அல்லது அரசியல் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை தரும். நீங்க எப்பவுமே ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது மக்களுக்கு வந்து போர் அடிச்சிருக்கலாம், அல்லது உங்களை பயன்படுத்தக்கூடிய நிறுவனத்துக்கு கூட போர் அடிச்சிருக்கும். அப்ப அதுல இருந்து மாறுபட்டு உங்களோட இன்னொரு திறமை இப்ப வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான காலம். ஒரு நடிகரா இருக்கீங்க, நீங்க தயாரிக்கிறது அல்லது நீங்க டைரக்ட் பண்றது, ஒரு தயாரிப்பாளர் தன்னோட ப்ராஜெக்ட்ல நடிக்கிறது, கதை எழுதுறது, வசனம் எழுதுறது, இந்த மாதிரி உங்களோட கூடுதல் திறமை வெளியில வரும். அந்த திறமை பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் இந்த குரு வக்ரம் தரும். அதே போல உங்கள் குழந்தைகள் சரியா படிக்கல, மந்தமா இருக்காங்க, உங்களோட பேச்ச அவங்க சரியா கேட்கல, இப்படிங்கிற கவலை எல்லாம் யாருக்காவது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். இந்த கிரக அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு நட்பையும் உறவையும் மேம்படுத்தும். அவர்களால் நீங்கள் மரியாதை பெறுவீர்கள், அவர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பணமோ பொருளோ பத்திரமோ இல்ல செல்போனோ ஏதாவது தொலைஞ்சிருந்ததுன்னா தொலைந்த ஒரு பொருள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அதே மாதிரிதான் தொலைந்த அப்படின்னா அது உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. உங்க ஃபேமிலி மெம்பரோட கூட கருத்து வேறுபாடாய் பிரிஞ்சிருந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் எல்லோரும் மீண்டும் ஒன்றிணைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை இந்த குரு வக்ரம் தரும். அப்ப தொலைஞ்ச பொருளை நீங்க மீண்டும் தேடி எடுக்கலாம். அல்லது ஏதாவது திருடு போயிருச்சு அப்படின்னு நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா இப்போ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுக்கு மீண்டும் கிடைத்து விடும். அப்ப இது ஒரு அருமையான வாய்ப்பு. மொத்தத்தில் இந்த குரு வக்ர பயிற்சி எண்ணற்ற மாற்றத்தை தரும், ஏராளமான வாய்ப்புகளை தரும், புதிய முயற்சிகளில் சூப்பரான பலனை தரும். நீங்கள் சாதனையாளராக சரித்திரம் படைக்கும் நபர்களாக வருவதற்கு இந்த கிரக அமைப்பு தான் சூப்பரா நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. அது போல இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து மகர ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், நீங்கள் சரித்திரம் படைக்க வேண்டும், நீங்கள் சாதனையாளராக உயர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவும் அதை இறைவனிடத்தில் பிரார்த்தனையாகவும் வைத்து மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.